வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் போலீசார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் அவரது 10 தனிப்பட்ட பாதுகாப்பு பணியாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரையில் சமீபத்தில் நடைபெற்ற கட்சியின் மாநில மாநாட்டின் போது தான் உடல் ரீதியாக தாக்கப்பட்டதாக கூறி கட்சி உறுப்பினர் ஒருவர் அளித்த புகாரை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை குன்னம் அருகே உள்ள மூங்கில்பட்டியைச் சேர்ந்த டிவிகே உறுப்பினர் ஜி சரத்குமார் தனது தாயார் சந்தோஷத்துடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்றார். அவர்கள் இந்த சம்பவம் குறித்து கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பாலுமுருகனிடம் ஒரு மனுவை சமர்ப்பித்தனர். ஆகஸ்ட் 21 அன்று மதுரையில் உள்ள பரபதியில் நடைபெற்ற டிவிகேயின் 2வது மாநில அளவிலான மாநாட்டில் பங்கேற்றதாக சரத்குமார் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். விஜய் ஆதரவாளர்களை வரவேற்க சாய்வு பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது சரத்குமார் அவரை சந்திக்க மேடையில் ஏற முயன்றார். அந்த நேரத்தில் விஜயை காத்திருந்த பவஞ்சர்கள் தன்னை வலுக்கட்டாயமாக கீழே தள்ளிவிட்டதாக அவர் கூறினார். சரத்குமாரின் கூற்றுப்படி தள்ளுமுள்ளு காரணமாக அவரது மார்பின் வலது பக்கத்தில் காயம் ஏற்பட்டது. அதற்காக அவர் இன்னும் மருத்துவ சிகிச்சையில் உள்ளார். ஒரு கட்சி தொழிலாளி சாய்வு பாதையில் இருந்து தள்ளிவிடப்பட்டதை காட்டும் வீடியோ கிளிப் வைரலாகி அவரது குற்றச்சாட்டுகளுக்கு ஆதரவாக உள்ளது. அவரது புகாரின் அடிப்படையில் குன்னம் போலீசார் புதன்கிழமை விஜய் மற்றும் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். அவர்கள் மீது வேண்டுமென்றே காயப்படுத்துதல் மற்றும் பொது இடத்தில் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துதல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. டிவிகே தலைமை இன்னும் இந்த வழக்குக்கு அதிகாரப்பூர்வ பதிலை வெளியிடவில்லை. மற்றொரு சம்பவத்தில் புளியந்தோப்பைச் சேர்ந்த டிவிகே நிர்வாகி சூரியகுமார் செவ்வாயன்று கீழ்ப்பாக்கத்தில் உள்ள நேரு பூங்காவில் தாக்கப்பட்டார். பாஜக உறுப்பினர் விக்னேஸ்வரன் மற்றும் அவரது கூட்டாளிகளால் அவர் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் அவரை தடிகளால் அடித்து அவரது ஆடைகளை கிழித்து உள்ளாடைகளில் புகைப்படம் எடுத்து அவமானப்படுத்தினர். மேலும் அவருக்கு வயிற்றில் காயங்கள் ஏற்பட்டன. பின்னர் போலீஸ் விசாரணையில் இந்த தாக்குதல் தனிப்பட்ட பகை காரணமாக ஏற்பட்டதாக தெரிய வந்தது. ஏனெனில் சூரியகுமார் முன்பு விக்னேஸ்வரன் ஒரு பெண்ணுடன் இருக்கும் புகைப்படங்களை தனது மனைவிக்கு அனுப்புவதன் மூலம் அதை வெளிப்படுத்தினார். இது அவர்களின் பிரிவினைக்கு வழிவகுத்தது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.